800ஆம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்கல உங்களுக்கு தெரியும் தானே. நல்லூர் இருந்தது வந்து இப்ப சங்கிலியன் பூங்கா கிட்டு பூங்காக்கு அங்கால இருக்கிற இடத்துல சர்ச் இருக்கு தானே. சர்ச்சில் இருந்தா நல்லூர்ல இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை விடைங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினா இல்லை எங்களோட இந்த படிச்சு பாருங்கோ. எங்கட இந்த கோட்டை உள்ள அந்த கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டை கட்டினது வந்து நல்லூர் கோயிலுன்ற கல்லுகளால். சரி, நல்லூர் கோயிலை உடைச்சு ஆங்கிலேயர் வந்து நல்லூர் கோயிலை உடைச்சு அந்த கல்லுகளை மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தரை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்க எங்க உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம், முதல்ல அந்த கோட்டையை உடைக்கணும். ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சு போட்டு தான் இங்க இதை பற்றி கதைக்கணும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். நல்லூர்ந்த கருவறைக்குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறா சார் என்று சொல்றாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூரும் இதுவும் உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லூரை உடைக்க போறோம். ஒருத்தன் வந்து அந்த முஸ்லீம்ல ஒரு 50 பேர் வந்து ஆர்வம் பேசாம இருப்பீங்களா நீங்கள்? இன்னொரு கேள்வி உண்டு. அர்ஜுனா அவர்கள் விரும்பினால் திசவிகாரைக்கு நீ ஆதரவு தெரிவி, அது சம்பந்தமாக கருத்தை கூறு, நீ எது வேண்டுமானாலும் செய்து கொள். ஆனால் நல்லூர் கந்தனை பற்றி உனது வாயிலிருந்து வெளிவந்த கொண்டு வரப்பட்ட வசனம் மீளப்பெறப்பட வேண்டும். எப்படி முருகன் சூரனை வதம் செய்தாரோ அதேபோல் உன்னை சைவ சமயத்தைச் சேர்ந்த வடமாகாண மக்கள் வதம் செய்யும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதை ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் நீ மற்றவர்களை பார்த்து சொல்லுவதை போல் செம்மறி, அதே செம்மறியாகத்தான் நாங்கள் உங்களை அடையாளம் காணுகின்றோம். அடே செம்மறி, நீ ஒன்றை புரிந்து கொள். உண்ட சேட்டைகள் உண்ட விளையாட்டுகள் எல்லாத்தையும் கொழும்புல வச்சுக்கொள். நாமளோட கூடு, நாமள மடியில தூக்கு, நாமளோட வீட்டுக்கு போ, ராஜபக்சாவை தந்தை என்று சொல்லு. எங்களது தேசத்தை, எங்களது மக்களை, எங்களது இனத்தை கொன்று வீழ்த்த ராஜபக்சாவை உனக்கு தந்தை என்று சொல்லு. அது கொழும்புல வச்சுக்கொள். யாழ்ப்பாணத்துக்கு இனிமேல் நீ ஒரு செம்மறி ஆடு மாறித்தான் யாழ்ப்பாண மக்களால் நோக்கப்படுவ. நீ ஒரு செம்மறி, உனக்குரிய அருகதையே இல்லை. உனக்கு என்ன அருகதை இருக்கு? இந்து மக்களை பற்றி, சைவ சமய மக்களை பற்றி, நல்லூர் ஆலயத்தை பற்றி என்ன தகுதி இருக்கு? தேசிய தலைவர் பிரபாகரனை நீ பேர் சொல்லி கூப்பிடுற. தலைவன் இருந்தால் தலைவன், இல்லாட்டா இறைவன். இது நீ வெளிநாட்டு மக்களை 100 கோடி காசு வேண்டி தொடர்ந்தும் காசு வேண்டி ஏமாத்துறதுக்கு சொல்லுகிற வார்த்தை வசனமே தவிர உனக்கு எந்த ஒரு அருகதையும் தேசிய தலைவரை பற்றியோ அல்ல தமிழர் தேச விடுதலை போராட்டத்தை பற்றியோ விமர்சிக்கவோ பேசவோ எந்தவித அருகதையும் உனக்கு கிடையாது. செம்மறை, இனிமேல் வாயை பொத்திக்கொண்டு இரடா.